ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இப்போ உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறோம். வெறும் 100 உளுந்தம்பருப்பு இருந்தால் போதுங்க. ஒரு கடாய் ஃபுல்லாக உளுந்தங்கஞ்சி வரும். 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இது மூட்டு வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம், உடல் வலி உள்ளவங்க மட்டும் இல்லைங்க, சளி பிடிச்சவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கஞ்சியை வாரத்தில் 3 நாள் குடித்தா போதும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 100 உளுந்தம்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு தேங்காய் திருவி வச்சுருக்கிறது, 2 ஏலக்காய் தட்டி வைக்கணும், 1 கப் வெல்லம். அவ்வளோதான். சூப்பரான சுவையான உளுந்தங்கஞ்சி காய்ச்சிடலாம். இந்த உளுந்தம்பருப்பை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்ச உளுந்தை ஒரு பேனுக்கு மாற்றிக்கணும். உளுந்தை அரைச்சி பேனுக்கு மாற்றினதுக்கப்புறம் இதோட ஒரு 2 ஸ்பூன் மட்டும் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உளுந்தை ஊற வைக்கும் போதே கொஞ்சோண்டு பச்சரிசியை ஊற வச்சிட்டிங்கன்னா அதுவும் சேர்ந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பச்சரிசி மாவு எதுக்கு சேர்க்குறதுன்னா, அந்த உளுந்தோட வாசனை இல்லாமல் ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு தான் அந்த பச்சரிசி மாவு சேர்க்குறோம். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் ஒரு மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிட்டேன் தண்ணி. ஒரு 2 சம்பு தண்ணி தேவைப்படும். இந்த 100 உளுந்துக்கு 2 சம்பு தண்ணி ஊற்றி தாராளமாக நல்லா கரைச்சிக்கோங்க. அடுப்பே ஆன் பண்ணணும். அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா இந்த உளுந்தம்பருப்பு அரைச்ச மாவு, பச்சரிசி மாவு, தண்ணி எல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். இப்போ நல்லா கரைச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு கிண்டிக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. கைவிடாமல் நல்லா அடுப்பில் வச்சு கிண்டுங்க. அப்போ தான் இல்லைன்னா கெட்டிப்பட உளுந்து வேக ஆரம்பிச்சிச்சின்னா நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு பிஞ்சளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். நல்லா அகலமான பாத்திரமா, பெரிய பாத்திரமா தாராளமாக வச்சுக்கணும். ஏன்னா இது 100 உளுந்து தானே, கொஞ்சோண்டு தானேன்னு சொல்லி நினைக்க வேணாம். இதனால் நிறையா வரும். 4 பேர் 5 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உளுந்தவ நல்லா வெந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா திக்காயிருச்சு. இப்போ 1 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெல்லம் தான் சேர்க்கணும் இதுக்கு. நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை சேர்க்கக்கூடாது. வெள்ளை சர்க்கரை சேர்த்தா டேஸ்ட்டே மாறிடும். அதனால் கண்டிப்பாக வெல்லம் தான் சேர்த்துக்கணும். அப்படி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கணும். ரொம்ப சிம்முக்கு வைக்காமல் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கணும். நல்லா திக்காயிடுச்சு பார்த்துக்குங்க. நல்லா தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எவ்வளோ கூட குறைச்சி ஊற்றினாலும் நல்லா எப்படியா இருந்தாலும் திக்காயிரும். அதனால் ஃபஸ்ட்டு உளுந்தங்கஞ்சி காய்ச்சறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிற கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காவை திருவுன தேங்காய் 1 கப் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தங்கஞ்சி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.